யாபேஸ் என்ன தெரியுமா செய்தார்? அவருக்கு யாபேஸுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் துக்கத்தை மாற்ற ஒரு தேவன் உண்டு, என் எல்கையை பெருக பண்ண ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி யார் யாரெல்லாம் துக்கம் துக்கம்னு பேசினாரோ முதல்ல சொல்றாரு, ஆண்டவரே இந்த சகோதரர்கள் மத்தியில என் எல்கையை பெருசாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்ட பொழுது யாபேசின் எல்கையை பெரிதாக்குறவர். பேரு துக்கம் சொல்ற எல்கையை பெரிசாக்கி அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை அநேகர் உங்களை பார்த்து அநேக மாதிரி பேசியிருக்கலாம், அநேக இடத்துல நீங்க தலை குடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை துக்கம் என்கிற பெயரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பெயரை மாற்றி போடுகிறார். இன்றைக்கு அந்த பெயர் துக்கம் என்கிற பெயர் மாறுகிறது. எஸ், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார். சொல்றேன், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத தேவராஜ்யம், காணப்படாத தேவன், காணப்படாத இதெல்லாம் எனக்கு செய்ய வல்லவர் சொல்லி காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது பாருங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற உபத்திரம் எல்லாம் லேசான உபத்திரம், நீங்க போகுது, மாறப்போகுது. சொல்லுங்க, என் உபத்திரவம் மாறப்போகிறது. காணாததை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், காணாததை நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். அருள் விஜய் சிஸ்டர் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். காணாத ஆரோக்கியம், காணாத ஐஸ்வர்யம் உங்க குடும்பத்துல வருகிறது. காணாத ரூத் சிஸ்டர், ரெபேக்கா சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஊழியத்துல வல்லமையை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரு நாள் இந்த தமிழ்நாடே தெரிகிற மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எஸ், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இப்படி சொல்லிட்டு இந்த வசனம் இப்படியே முடிஞ்சிருந்தா அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா இந்த வசனம் அப்படியே முடியல பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள். இந்த காணப்படுகிற வியாதி, இந்த பூமியில இருக்கிற பிரச்சனை, உலகத்துல உபத்திரவம் இருக்குது, இந்த காணப்படுகிற இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நான் சொல்றேன், காணப்படாத தேவன் நித்தியமானவர், அவர் காணப்படாத பிதா நித்தியமானவர், காணப்படாத ஆவியானவர் நித்தியமானவர். அவர்கள் எல்லா இடத்திலும் சகல நன்மைகளும் உண்டு. காணப்படாத அந்த தேவனை நீங்கள் தேவனாய் கொண்டிருப்பதனால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட சனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காணப்படுகிற இந்த நோய் அனித்தியம், காணப்படுகிற இந்த நோய் அது நிரந்தரம் அல்ல. காணப்படுகிற இந்த கடன் பிரச்சனை, காணப்படுகிற இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள், இது எதுவும் நிரந்தரம் அல்ல. காணப்படாத ஒரு தேவ மகிமை ஏமால வருது, காணப்படாத ஒரு மழை ஏமால பெய்யுது, வானம் திறக்கப்படுகிறது. காணப்படாத இந்த சகல நன்மைகளையும் இழுத்து எனக்காக கொண்டு வருகிற தேவன் எனக்கு இருக்கிறார். ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நம்புறா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க ரெடியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் சுதந்திரிக்க போறீங்க. இணைஞ்சிருக்கிற உலகம் முழுவதும் இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? இந்த வார்த்தை இந்த 75வது நாள் உங்க வாழ்க்கையில ஒரு சரித்திரமாய் மாறப்போகுது. இது எல்லாருக்கும் நடக்காது பிரதர், சிஸ்டர், சார், மேடம், இது எல்லாருக்கும் நடக்காது. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த 75வது நாள் ஜெபம் என் வாழ்க்கையில சரித்திரமாய் மாறட்டும். இந்த டேட்டை நான் எழுதி வைக்க போறேன். என் தலையெழுத்தை மாற்றின நாள் இந்த நாள். என் தலையெழுத்தே மாறுது. ஜீசஸ். அநேகர் உங்களை குறித்து எதிர்மறையாய் எழுதி வைத்திருக்கலாம், அநேகர் உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசி இருக்கலாம், அநேகர் உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு மாதிரி பேசி இருக்கலாம். தலையெழுத்து மாறுது, தலையெழுத்து மாறுது. சில பத்திர பதிவுகள் கிறுக்கப்படுகிறது. தேவன் எனக்காக எழுதுறது மட்டும்தான் என் லைஃப்ல நடக்கும். கர்த்தர் என் லைஃப்ல எதை எழுதி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. சில அகித்தோப்பியலின் ஆலோசனைகள் ஒண்ணு இல்லாம போகுது, சில ஏசபேலின் ஆலோசனைகள் ஒண்ணு இல்லாம போகுது. குடும்பத்தை பிரிக்கிற, பிசினஸை பிரிக்கிற, ஊழியத்தை பிரிக்கிற, குடும்ப உறவுகளை பிரிக்கிற சில ஏசபேல்கள், சில ஆகாபுகள், சில அகித்தோப்பிகளின் இந்த எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்துல ஒன்றில்லாமல் அபத்தமாகட்டும், அபத்தமாகட்டும். எல்லா பெலிஸ்தியர்களும் துரத்தப்படுவார்களா? எல்லா அபிமலேக்கும் ஒன்றில்லாம போகட்டும். இன்னைக்கு சொல்ற உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாம் இன்றைக்கு தேவன் அதையெல்லாம் அதம் பண்ணுகிற கர்த்தர்.
அதம் பண்ணி போடுவான், அதம் பண்ணி போடுவான். நம்பவே முடியல, நம்பவே முடியல. ஆபிரகாமால நம்பவே முடியல. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ரோமர் 4:17. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத வேலை பாருங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவரால நம்பவே முடியல. நான் சொல்றேன், நம்ப முடியாத உங்க லைஃப்ல நடக்குது, நம்ப முடியாத காரியங்கள் உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்ய போகிறார். ஜீசஸ் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொன்னபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தோம். ரோமர் 4:18 சொல்லு, நம்புறதுக்கே ஏதும் இல்லை. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில சிலது நம்பவே முடியல. இந்த ஆபிரகாம் மாதிரி தான் சிலதெல்லாம் நம்புறதுக்கு என்னால முடியவே முடியல, நம்பவே முடியல. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட ஏதும் இல்லை, நம்புறதுக்கு முடியவே முடியாது. ஆனாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கேட்கிற வார்த்தைகள் உங்களால நம்ப முடியல, நம்ப முடியல. ஆனா சொல்றேன், நம்ப முடியற மாதிரி ஆண்டவர் செய்ய போகிறார், நம்ப முடியற மாதிரி ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க கேட்கிற எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு தேவனை நம்பி அவரை விசுவாசித்த ஜெபத்துல இணைஞ்சிருக்கீங்க பாருங்க, ஜெபத்துல இணைஞ்சிருக்கீங்க. இது ஆண்டவர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார். நம்புறதுக்கு ஏதும் இல்ல, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சரியா பிடிச்சுக்கோங்க. நான் விசுவாசத்தில் ஆபிரகாமின் விசுவாசம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, இந்த ரோமர்லாம் இதை பத்தி நல்லா சொல்லுது. ஆபிரகாமோட பிரச்சனையை பத்தி நல்லா இந்த ரோமர் 4வது அதிகாரத்தெல்லாம் சொல்லுது பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். இன்னைக்கு கூட சில செத்த அனுபவங்கள் உங்க சரீரத்துல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம். இதெல்லாம் எண்ணாம இருங்க. ஏன்னா இந்த மரணம் நிரந்தரம் கிடையாது. இந்த மரணத்திலிருந்து என்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எண்ணாது இருந்தா காரணம் விசுவாசம், விசுவாசம், தேவனை விசுவாசித்த விசுவாசம். எண்ணாமல் இருந்தா சொல்லுங்க, இந்த பிரச்சனையை நான் எண்ண மாட்டேன், தேவன் இதை மாற்றி போட வல்லவர். இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை நினைக்கவே மாட்டேன், தேவன் இதை மாற்றி போட வல்லவர். குடும்பத்தை பிரிக்கிற அந்த இயேசுபேலை நான் எண்ண மாட்டேன், குடும்பத்தை பிரிக்கிற அந்த அகிதோப்பியலை நான் எண்ண மாட்டேன். ஏன்னா இதை மாற்றுகிற தேவன் வல்லவராயிருக்கிறார். சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, ஆனால் அவ என்னல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு கூட உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தரையில் விழாது, அதெல்லாம் பலிக்கிறனால இந்த நாள் மாறுவதாக. அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கு. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? இன்னைக்கு உங்க விசுவாசம் அதிகரிக்கட்டும். நம்ம ஊழியத்துல கனெக்ட் ஆகிற எல்லாரும் சொல்றது, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், அவிசுவாசத்துல இருந்தேன். ஆனா இந்த வார்த்தையை கேட்க கேட்க என் பயம் மாறிடுச்சு, என் அவிசுவாசம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை இப்ப நீங்க கேட்டுட்டே இருக்கிற வேளையில உங்க சரீர பலவீனங்கள் மறைகிறது, உங்க பொருளாதாரத்துல மாற்றங்கள் வருகிறது. நான் சொல்லவா, சிலரை பார்த்து சொல்லவா, அன்னைக்கு பாருங்க வரி பணம் கட்டணும். ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, மகனே போய் ஒரு மீன் வாயில ஒரு வெள்ளி பணம் இருக்குது, அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கு எனக்கு நீ என்ன செஞ்சிரு, பணத்தை கொடுத்துரு. இது இயற்கைக்கு மேற்பட்ட பண வரவு. நான் இன்னைக்கு உங்களை சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டே இருக்கிற வேளையில இயற்கைக்கு மேற்பட்ட பண வரவுகள் வருகிறது, உங்க அக்கௌண்ட்ல வருகிறது. பாருங்க, எனக்கு இந்த மிராக்கிள் மணி நிறைய வரும். நான் இதை நிறைய நம்புவேன், இது எனக்கு வரும். ஏன்னா பைபிள்ல நிறைய இந்த மிராக்கிள் மணி, மிராக்கிள்ஸ் நிறைய நடக்குதா. இந்த பணம் கூட இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல வருங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்குன்னு சேர்த்து வைக்கப்பட்டிருக்காங்க. துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்குன்னு வச்சிருக்கு? உங்களுக்கு எனக்குன்னு தான் வச்சிருக்குது. பாருங்க, ஒரு நாள் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். நான் தான் அந்த காலேஜில் 2 பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் அட்மிஷனுக்காக அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ ஒரு நாள் என்னை கூப்பிட்டுருக்காங்க காலேஜில். நான் போனேன். அப்போ காலேஜில் போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு ஜெபித்துட்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த காலேஜ் நேமில் என் அக்கௌண்ட்ல 15,000 ரூபா கிரெடிட் ஆகிருக்குது. நான் சொல்கிறேன், இயற்கைக்கு மேற்பட்ட பண வரவுகளை தேவன் சந்திக்க வல்லவர். 15,000
ஒரு காலேஜில் போய் ஒரு ஹாஸ்டல் வார்டனுக்காக ஜோ பண்ணிட்டு வார வேலையில அந்த காலேஜ் பேர்ல எனக்கு 15,000 என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. சூப்பர் நேச்சுரலா செலுத்து நடக்கும் பாருங்க. என் அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வாரம் பார்த்தா யார் அனுப்புறானே தெரியாது. நான் அதெல்லாம் தேவ தூதர்களை நம்புறேன். இயற்கைக்கு மேற்பட்ட பண வரவுகள் வருகிறது. நான் இதை உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க பொருளாதாரத்தை தேவன் எப்படி வேண்டுமானாலும் சந்திப்பா. நீங்க ஒருவேளை ஒரு வழி திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அவர் உங்களுக்கு 1000 வழியை போட்டு வச்சிருக்கிறார். நீங்க ஐயோ இந்த ஒரு வழியில மட்டும்தான் எனக்கு பணம் வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு வழியை நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு பேதுருக்கு பணம் வரி கட்டுறதுக்கு ஒரு வழிதான் பேதுரு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மீன் வாயில ஒரு வெள்ளி பணம் இருக்குது, அதை கொண்டு கொடு. இதே மாதிரி நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு பண பற்றாக்குறையில இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீங்க நினைச்சிருக்கிறது ஒரு வழி, ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறது 1000 வழி. எப்படினாலும் உங்களுக்கான பணம் வரும், எப்படி இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் சந்திக்கப்படும். சொல்றேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் தருகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. எஸ், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா. நான் சொல்றேன், தேவனை மகிமைப்படுத்த அவரை துதிக்க விசுவாசத்தில் வல்லவராவீர்கள். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் 22வது வசனம், ரோமர் 4:22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசம். நான் சொல்றேன், அவரை பிடிச்சுக்கோங்க. எப்படினாலும் என் தேவையை சந்திப்பா, எப்படினாலும் எனக்கு நிரம்பி வழியை பண்ணுவார். இப்படி சொல்லிட்டு இந்த வசனம் அப்படியே ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லி முடிக்கல. இந்த வசனம் எப்படி முடியுது நல்லா பாருங்க. நிறைய பேர் கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், அது புதிய ஏற்பாட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது ஆபிரகாமுக்கு மட்டும் கிடையாது. ரோமர் 4:23 சொல்லுது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 4:23. இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனம் அவங்க மேல பேசுறேன். அது அவனுக்காக மட்டுமல்ல, அது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. நான் சொல்றேன், ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா உங்க தடைகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். பாருங்க, இவன் ஒரு இவன் ஆண்டவருக்குள்ள இல்ல, ஆபிரகாம் ஆண்டவருக்குள்ள இல்ல, விக்கிரகத்தை வணங்கின ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வந்தார். அந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் இவனை அழைக்கிறாரு. அழைச்ச அழைப்புல இவன் விட்டுட்டு போகல, அழைச்ச அழைப்புக்கு உள்ள வந்துட்டான். உள்ள வந்தனால அந்த ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கினார். அழைச்சிட்டாரு. ஆனா ஒரு குறைவு இருக்குது. என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. அழைச்சது உண்மைதான், அழைப்புலதான் இருக்கிறாரு. ஆனா என்ன இல்ல, ஒரு குறைவிலே வாழ்ந்துட்டு இருக்கிறார், ஒரு குறைவிலே இருந்துட்டு இருக்காரு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்க தெரிந்தெடுத்திருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு குறைவு இருந்துட்டே இருக்குது இல்ல. விசுவாசிங்க, முழு நிச்சயமா விசுவாசிங்க. குறைவு மாறும், குறைவு நிறைவாய் மாறும். அழைப்புல நில்லுங்க, விஷயத்துல நில்லுங்க, தேவனுக்காக நில்லுங்க, ஜெபிங்க, உறவுல இருங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, செய்யுங்க. நீங்க அழைப்பிலே இருக்கிற வேளையில மற்றதெல்லாம் வரும். பிழைப்பை தேடி போக வேண்டியதில்லை. அழைப்பு என்னை தேடி வந்திருக்கிறது. அழைப்புல தேடி வந்தா என் குறைவுகள் நிறைவாய் மாறும் இயேசுவின் நாமத்துல. பாருங்க, மீகா 2:13 சொல்லுது பாருங்க. நம்ம தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உள்ள போறதுக்கு தடையா சில வாசல்கள் இருக்குது. இன்னைக்கு தேவன் தடைகளை நீக்கி, இவர் நம்முடைய கர்த்தருக்கு பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அழைப்பு வந்துருச்சு, சில தடைகள் இருக்குது. தடைகள் இன்னைக்கு உங்களை நீங்கும், தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கிய தடைகள் நீங்குகிறது. நான் சொல்றேன், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2:13. உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். புவனேஸ்வரி சிஸ்டர், உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். சண்முக சுந்தரம், உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். மீனா
மீனா சிஸ்டர், உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகேஸ்வரி சிஸ்டர், தடைகளை நீக்கி போடுகிறவங்க முன்னாடி செல்கிறார். தெரசா சிஸ்டர், பிந்து சிஸ்டர், ரூத் சிஸ்டர், ரெபேக்கா சிஸ்டர், தடைகளை தகர்த்து போடுகிறவர் எனக்கு முன்னே செல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். எல்லா கோணலானவைகளும் செவ்வையாக. இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வராங்க. பார்வோன் துரத்திட்டு வரான். பார்வோன் துரத்திட்டு வர வேளையில செங்கடல் இருக்குது. செங்கடல் இவர்களுக்கு தடையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 14:13 சொல்லுது, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. பார்வோனை நோக்கி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க கூட இன்னைக்கு சில பார்வோனை பார்த்து, சில எகிப்து ஜனங்களை பார்த்து, சிலர்களை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கலாம். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நான் சொல்றேன் இந்த வார்த்தை நல்லா கொஞ்சம். இன்றைக்கு இந்த 75வது நாள் ஜெபம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும், நல்லா கொஞ்சம், இனி என்றைக்கும் ஒரு நாள் இனி நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு எகிப்தியனை பார்க்கிறேன். வியாதி என்கிற எகிப்தியன், பொருளாதார பிரச்சனைங்கிற எகிப்தியன், இன்னைக்கு நான் பார்க்கிற எகிப்தியன். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு எகிப்தா இருக்கிற எல்லா எகிப்தும் ஐ பிரேக். ஷரபலபலபலபலபல ரகச்சரபலபல. எகிப்து ஒளிகிறது. எகிப்து ஒளிகிறது. இன்றைக்கு பயப்படாதீர்கள். இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், பயப்படாது. நீங்கள் பயப்படாதீர்கள். பயந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், பயப்படாதீர்கள். பார்க்காத நன்மைகளை பார்ப்பாய், காணாதவைகளை காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும், இன்னைக்கு நீங்க பார்க்கிற எகிப்தியரை ஒரு நாள் கூட இனி பார்க்க மாட்டீங்க. சொன்னாரு, செஞ்சாரா? 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். பாருங்க, இவர் சொன்னது மட்டும் இல்ல. அன்னைக்கு பாருங்க, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கடந்தார்கள். சொல்றேன், சில ஏசபேல்கள் சாகிறத நீங்க பாப்பீங்க. சில அகித்தோப்பியல் சாகிறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆமான் சாவான், அவங்க ஒண்ணு இல்லாம போவாங்க. பாருங்க, நீங்க சாவானோட செத்து போயிடுவான்னு நினைச்சிருக்கூடாது. பாஸ்டர் என்ன சாவாங்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல சில சாவுகள், புதிய ஏற்பாட்டுல சாவு கிடையாது. என்ன தெரியுமா பண்ணாரு? உங்களுக்கு எதிராக யாராவது வரான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிராக ரொம்ப உங்களை போட்டு நொறுக்கி நொங்கெடுத்து, சில மாமனார் மாமியார், அப்புறம் சிலர் இப்படி எல்லாம் சிலர்லாம் இருப்பாங்க பாருங்க, சில பிசினஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. ஆண்டவர் அவங்கள சாகடிக்க மாட்டாரு. அவனுக்கு சாவு என்ன தெரியுமா? அவன் அப்படியே இருப்பான். இருந்த இடத்துல அப்படியே இருப்பான். இன்னும் கூட வேணா கீழே வேணா கொஞ்சம் போவான், மேல வர மாட்டான். அப்படியே இருப்பான். அவனுக்கு முன்பாக ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி, அவன் வெட்கப்படுற மாதிரி ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார். எகிப்தியர்கள் செத்து கிடந்தார்கள். இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ என்னைக்கு பார்க்க மாட்ட மகனே. இன்னைக்கு நீ பார்த்திருக்க, இனி நீ பார்க்க மாட்ட. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தெரியுமா? எகிப்து எல்லாம் காலியாகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எஸ், இவ்விதமாய் அந்நாளில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். பெரிய ரட்சிப்பு. அன்னைக்கு பாருங்க, யோசுவா தலைமையில போறாங்க, எரிகோவை பிடிக்க போறாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுது. தண்ணி பயங்கரமா கரை புரண்டு ஓடுது. ஒரு யோர்தான் அன்னைக்கு இவங்களுக்கு செங்கடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி யோசுவாக்கும் ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் இந்த யோர்தான் ஒரு கரை புரண்டு ஓடுது. பயங்கரமா இருக்குது. அவ்வளவு திரளான தண்ணீர். அப்போ ஆசாரியர்களின் உடன்படிக்கை பட்டியை சுமர்க்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்டதும் யோர்தான் 2ஆக பிரிந்து போனது. யோர்தான் பின்வாங்கினது. உங்களுக்கு எதிராக இருக்கிற யோர்தான்கள் பின்வாங்கட்டும். உங்களுக்கு இருக்கிற யோர்தான்கள் 2ஆய் பிரியட்டும். எஸ், எத்தனை பேர் விசுவாசிக்கிற, எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நீடித்த நாட்களால் நான் அவரை திருப்தியாக்கி. திருப்தி இந்த சங்கீதம் 91 ஃபுல்லா இப்படிதான் சொல்லுது. நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். சங்கீதம் 91 உங்க வாழ்க்கையில செயல்படுது. எஸ், என்னை ரட்சிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். பாலாக்கன் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு,
இந்த மாதிரிப்பட்ட எல்லா எகிப்திற்கும் என்னை தப்புவிக்கிற கர்த்தர். சிங்கமா இருக்கலாம், விரியன் பாம்பா இருக்கலாம், பால சிங்கமா இருக்கலாம், அதையெல்லாம் மிதித்து போடுவாய். இன்னைக்கு கூட உங்களுக்கு சிங்கமாய், விரியன் பாம்பாய், பால சிங்கமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மிதித்து போடுகிற ஒரு வல்லமையை இன்றைக்கு தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பி பாருங்க. இவரோட ஒரு ஆபிரகாமோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுமா? முழு நிச்சயமா நம்பினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசி. இன்னைக்கு கூட உங்களை பார்த்து இந்த வார்த்தையை பேசுறேன். ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புங்க, அவரை விட்டுறாதீங்க. முழு நிச்சயமா எல்லா சூழ்நிலையிலும் மனிதனை பார்க்காதீங்க. கடன் பிரச்சனையா மனிதன் போய் கையேந்தாதீங்க. ஒரு சூழ்நிலையா மனிதன் போய் கையை, நீங்க எப்போ மனிதன் போய் கையேந்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே அவிசுவாசம் வந்துருச்சு, பிசாசு உள்ள வந்துட்டான். சொல்றேன், இது வரைக்கும் நீங்க கடன் வாங்குனீங்க, இனி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். முழு நிச்சயமா நம்பி அவர் எனக்கு செய்ய வல்லவர் நம்புங்க. கடன் மாறும், இனி கடன் இருக்காது. பாருங்க, நான் இந்த பெருந்துறையில இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆண்டவர் காட்டின நான் எனக்கு வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம் தான் என்னோட சொந்த ஊர். பாருங்க, நல்ல செழிப்பான ஊர். எனக்கு அங்க சொந்த வீடு இருக்குது. நான் துபாயில ஒரு கம்பெனியில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கை நிறைய காசு, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். கை நிறைய காசு, ஒரு 3 மாடியில ஒரு வீடு, எல்லாமே ஊர்ல இருக்குது. எல்லாமே இருக்குது. தோட்டம் இருக்குது, தென்னை மரங்கள் இருக்குது, ரப்பர் இருக்குது, எஸ்டேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் ஆண்டவர் என் மேல அந்த ஒரு விஷயம் போட்டனால எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆபிரகாம் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊருக்கு வெறும் ஒரு பேக்கும் ஒரு கிட்டார் பேக்குமோட இந்த ஊருக்கு வந்து இறங்கினேன். இந்த ஊர்ல வந்து இறங்கினேன். ஆனா பயங்கர தேவைகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பாருங்க, இப்ப நம்ம ஒரு மாசம் இந்த வாடகை மட்டுமே 20,000 இருந்து 30,000 ரூபாய் கொடுக்குறோம் வாடகை. சர்ச்சை ரெண்டு, வீட்டு ரெண்டு, இந்த கரண்ட் பில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 இருந்து 30,000 ரூபாய் இவ்வளவு கொடுக்குறோம் நம்ம ஆரம்ப வேலையில். இந்த 1.5 வருஷத்துல பாருங்க, உலகம் முழுவதும் இன்னைக்கு திரளான ஜனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பெருந்துறையில, இந்த ஏரியால, இந்த ஈரோட்ல இன்னைக்கு நிறைய ஜனங்களை தந்த காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்பி கால் வச்சனால. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி அழைத்து உயர்த்தினாரோ அதே போல நான் ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். சில குறைவுகள் இருக்குது, ஆனாலும் நான் சொல்றேன், இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். கர்த்தரை முழு நிச்சயமா நான் நம்பி வந்திருக்கிறேன். இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த மிஷினரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இடமே தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நார்த் இந்தியால எல்லாம் வெறும் பாலம் இருக்கும் பாருங்க, பாலத்துக்கு கீழே கணவன் மனைவி பிள்ளைகளா வாழ்ந்துருக்கிறாங்களாம். அப்படி எல்லாம் பழைய காலத்துல ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ஆனா நானும் அதே மாதிரி தான். பாருங்க, இந்த ஊர்ல யாருமே தெரியாத சூழ்நிலை இந்த ஊருக்கு வந்து 1.5 வருஷத்துல அந்த அழைப்பை பார்த்து, அந்த அழைப்புல இந்த ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார். நான் சொல்றேன், முழு நிச்சயமா நான் எப்படி வந்து இறங்கணும், இதே மாதிரி உங்க சூழ்நிலையில முழு நிச்சயமா ஆண்டவர் நம்புங்க, அவர் செய்ய வல்லவர். முழு நிச்சயமா நம்புங்க, பின்வாங்காதீங்க. முழு நிச்சயமா நம்புற பிள்ளைகளுக்கு எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ஒரு தீமை கூட வராது. எல்லா நன்மைகளும் எனக்கு நடக்கும். சங்கீதம் 119:49 இப்படி சொல்லுது பாருங்க. நீர் என்னை நம்ப பண்ணி, பாருங்க வசனம் என்ன பண்ணும்னா நம்மளை நம்ப பண்ணுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நம்ப பண்ணும். சங்கீதம் 119:49 அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருள். இப்போ நம்ப பண்றதுக்காக ஆண்டவர் சில வசனங்களை தாராரு பாருங்க, சில வசனங்களை தாராரு. அந்த வசனத்தை நினைத்தருளும். அப்போ சில சூழ்நிலையில நீங்க சோகமா இருப்பீங்க பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை தந்து உங்களுக்கு நினைவு தந்து, இந்த வசனத்தின் ஞாபகத்தை தந்து உங்களை என்ன செய்வார்னா ஒரு ஜீவனை தருவார், உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி தருவார். அப்போ வசனம் என்ன செய்யும்னா, அந்த வசனம் நம்மளை நம்ப பண்ணும், ஆண்டவரை விசுவாசிக்க பண்ணும். ஆனா நீங்க எப்பவுமே இந்த வசனத்தின் சிந்தையில, அதான் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா. அப்போ ஒவ்வொரு நேரமும் இந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவர் இந்த வசனம் இப்படிதான சொல்லுது, சூழ்நிலை அதற்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையையும் நீங்க பிடித்து நிற்கிற வேளையில நீர் நம்ப பண்ணின வசனம் என் வாழ்க்கையில செயல்படும். அவர் நம்ப பண்ணின வசனம் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ப பண்ணின வசனம், வார்த்தைகள், முழு நிச்சயமா வார்த்தையை நம்பணும், முழு நிச்சயமா வசனத்தை நம்பணும். பாருங்க, ஆண்டவர் பல விதங்கள்ல பேசுவாரு. நான் இன்னைக்கு ஒரு 2 விதத்துல ஆண்டவர் பேசுறத உங்கள்ட்ட நான் நல்லா சொல்லித்தரேன். 3 விதத்துல பேசுற சொல்லித்தரேன். உங்க வாழ்க்கையில சக்சஸை ஏற்படுத்திக்கிற 3 விதமான காரியத்தை சொல்லித்தரேன். முதல்ல பாருங்க, அந்நிய பாஷையில நீங்க நிறைய பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிட்ல ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஸ்பிரிட்னா என்ன அர்த்தம்? ஆவியில நீங்க ஆவியில ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க, ஆவியில நடக்க ஆரம்பிச்சிருங்க. அந்நிய பாஷை நிறைய ஜெபிக்கணும்.
பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய பாஷைக்கு விரோதமா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரிஞ்சிடும் அந்நிய பாஷையில இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே வந்துரும் சொல்லி பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் இந்த அந்நிய பாஷைக்கு தடையான யூடியூப் எடுத்து பாருங்க. அந்நிய பாஷைக்கு விரோதமா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் சொல்றேன், அந்நிய பாஷை பவுல் சொல்றாரு, நான் எல்லாரிலும் அதிகமா பாஷையை பேசுகிறேன், எல்லாரும் அதிகமா பேசுறேன். நீ பாருங்க, இந்த பிசினஸ்ல ஓஹோன்னு இருக்கிறவங்க, இந்த பிசினஸ்ல ஒரு மாதிரி இருந்துட்டு ஓஹோ. எனக்கு தெரியும் ஒருத்தர், அந்த கேரளா பார்டர்ல ஒரு இடம் இருக்கு, கொல்லங்கோடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இருக்கிற ஏரியா பேரு ஊரம்பு அப்படின்னு சொல்ற இடம். அவர் பேரு ஜெயக்குமார். பாருங்க, பிசினஸ்ல எல்லாத்தையும் இழந்துட்டார். ஒரு கார் வச்சிருந்தாரு, கார் இழந்துட்டாரு. நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருந்தா எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அப்போ அவர் ஒரு நாள் அவர்கிட்ட நான் இந்த அந்நிய பாஷையை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தேன். அந்நிய பாஷையை பேசுங்க பிரதர் அப்படின்ட்டு. அந்நிய பாஷையை பயங்கரமா அவர் பேச ஆரம்பிச்சார். நல்லா எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷையில், கார்ல போற நேரம், பைக்ல போற நேரம், டிராவல் பண்ற நேரம்லாம் அந்நிய பாஷையை பேசி வேலை செய்யற இடத்துல எல்லாம் அந்நிய பாஷையை பேசி இழந்த எல்லாத்தையும் திரும்ப மீட்டு கொண்டாடி. உங்களை பார்த்து சொல்றேன், அந்நிய பாஷை அது உங்களை ஆவியின் மண்டலத்துல உங்களை ஆபரேட் பண்ண வைக்கும். பாருங்க, நீங்க நார்மலா இருக்கிற வேலையில இந்த பூமியின் மண்டலத்துல இருக்கிறீங்க, பூமியின் உலகத்துல இருக்கிறீங்க. நீங்க அந்நிய பாஷையை பேச நீங்க ஆவியின் மண்டலம், நீங்க பரலோகத்தின் மண்டலத்துல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பரலோகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பரலோகத்துல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மறுரூப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. மறுரூப வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பரலோகத்தின் வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், அந்நிய பாஷை, இந்த அந்நிய பாஷை ஜெபம் என்ன செய்யும்னா எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்துடும். அபிஷேகம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அப்போ முதல்ல சொல்லித்தரேன், அந்நிய பாஷையை நிறைய பேச ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். அவர் தேற்றரவாளன், அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அந்நிய பாஷை என்ன பண்ணிடும்னா, நீங்க இப்போ வாயை திறந்து நீங்க ஒண்ணு பேசிட்டீங்கன்னா அது ப்ராஃபஸியா மாறி, தீர்க்க தரிசனமா மாறி. நீங்க பணமே வான்னு சொன்னா வந்துடும், ஆரோக்கியமே வான்னு சொன்னா, எதுல? அந்நிய பாஷையில நீங்க ஆப்ரேட் பண்ற வேலையில. அதுக்கப்புறம் நீங்க நிறைய வசனத்தை படிக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணணும். இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. வசனம், எல்லா வசனத்திலே நிறைய இருக்குது. ரொம்ப உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையா, அதுக்கேற்ற வசனம். நானே உன் பரிகாரியை கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியை கர்த்தர். அப்புறம் என்ன, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் ரத்தம். இதை பத்தி எல்லாம் நிறைய அறிக்கை பண்ணுங்க, ஆரோக்கியம் வந்துடும். பொருளாதாரத்துல பிரச்சனையா, இப்போ ஐஸ்வர்யமும் கனமும், நிறைய வசனங்கள் இருக்கு. நான் பழகி பெருக போனேன், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும், ஐஸ்வர்யம் கனமும் மும்மாலே வருகிறது, இந்த மாதிரிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தருகிறவர். இந்த மாதிரிப்பட்ட வசனத்தை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இப்ப வசனத்தை இப்படி அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப ரெண்டு சொன்னேன். முதல்ல சொன்னேன் அந்நிய பாஷையை நிறைய பேசணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? வசனத்தை நிறைய அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஜெபத்துல சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க செய்ய எழுதலாம், நிறைய எழுதலாம் வார்த்தைகளை எல்லாம் விசுவாசமா எழுதலாம். நான் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரமே என்ன பண்ணுவேன்னா, வசனத்தை ஒரு பேப்பர் எடுப்பேன். ஃபுல்லா ஐ அம் ஹீல்டு, நான் இயேசு நாமத்துல சுகமாக்கப்பட்டவன், நான் இயேசு நாமத்துல நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விசுவாசனா தானே எல்லாம் இருக்குதுன்னு எழுதுவேன். எல்லாத்தையும் எழுதலாம், பேசலாம், அறிக்கை பண்ணலாம். எப்பவுமே உங்க வாயில நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன். இத பேசிட்டே இருங்க. ஒரு நாள் இதை சுதந்திரிப்பீங்க, ஒரு நாள் இதை அனுபவிப்பீங்க. சீக்கிரத்தில் நடக்கும். வீட்டுல யாராவது வியாதியா இருக்காங்களா? இயேசு நாமத்துல சுகமானாய், இயேசு நாமத்துல விடுதலையானாய், விடுதலையானாய் சொல்ல ஒண்ணு நடக்கும். அபிஷேகம் எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை சொல்ற, பெரிய காரியத்தை செய்வார். இப்ப பாருங்க, வார்த்தை இன்னொன்னு சொல்லித்தரேன். வார்த்தையை நீங்க நிறைய கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, அப்படியே நல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்காந்து ஆண்டவரே பேசுங்க அப்படிங்கிற நேரம் ஆண்டவர் இருதயத்துல பேசுவார். நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் எனக்கு சிலது தோணுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா. தோன்றதுல ரெண்டு இருக்குது. நம்முடைய சுயத்துல தோன்றது இருக்குது, ஆண்டவர் நமக்கு தோண பண்றது இருக்குது. அப்போ இதை நீங்க நிறைய கேட்க ஆரம்பிக்கணும். நிறைய தரிசனத்துல பேசுவாரு, கனவுல பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு, இதெல்லாம் எழுதி வைக்கணும். நிறைய அவர் பேசுறதை கேட்க ஆரம்பிக்க ஒரு நாள் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் எல்லாத்தையுமே சொல்லி தந்துருவார், சகல சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு. அதுக்கப்புறம் உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆபரேட் பண்ணணும். இருதயத்துல பேசுவாரு, காதுல பேசுவாரு, நேர்ல வந்து பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு. நிறைய பேசிட்டே இருப்பார். கேட்க உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், லைஃப் மாறும். நிறைய கேளுங்க, கேட்க ஆரம்பிங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிற நேரம் தேவனுடைய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தின்படி வாழ்கிற வேளையில இப்ப இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம பேர இயேசு நாமத்துல. எஸ், எலியாக்கு கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே எலியாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போ, இங்க போ, நீ போய் கொஞ்ச நாள் ஒளிச்சிரு,
கொஞ்ச நாள் ஆகாபுக்கு உன்னை காம்பி, கேரித்து ஆற்றங்கரையில போயிரு, அந்த விதவையை கொண்டு கொண்டு, நான் சாரி பார்த்து ஒரு விதவையை கொண்டு கொண்டு, எல்லா இடத்துலயும் எலியா கேட்டு நடக்கிறார். கேட்டி நடந்தாலும் என்ன நடந்துச்சு? தேசமே பஞ்சம். ஆனா எலியாக்கு மட்டும் சாப்பாடுக்கு குறைவே இல்லை. காரணம் என்ன? கேட்டார், வார்த்தையை கேட்டார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். நான் சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா தேசம் பஞ்சமா இருக்கும். ஆனா எலியாக்கு பஞ்சம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை எலியாக்கு உண்டாய், கர்த்தருடைய வார்த்தை எலியாக்கு உண்டாய், ஆகாபுக்கு உன்னை காண்பி, கேரித்து ஆற்றங்கரையில் ஒளித்துக் கொண்டிரு, சாரி பார்த்து ஊர் விதவை வீட்டுக்கு போ. எங்கெல்லாம் போனாரோ, எலியா போன இடத்துல எல்லாம் செழிப்பு, எலியா போன இடத்துல எல்லாம் சாப்பாடு குறைவில்லை. காரணம் என்ன? கர்த்தரின் வார்த்தையை கேட்ட எலியா. இனி சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா குறைவுகள் நிறைவாய் மாறும், துன்பங்கள் இன்பமாய் மாறும். எலியாவை போல கர்த்தருடைய வார்த்தை முழு நிச்சயமாய் வார்த்தையை நம்புகிறார் ஆபிரகாம். முழு நிச்சயமா நம்புறாரு. முழு நிச்சயமா நம்புற வேளையில உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 23:12 சொல்றாரு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அப்போ இந்த வார்த்தையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து. யோபு சொல்றாரு, நான் சாப்பாடை விட அவர் வாயின் வார்த்தையை அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய வார்த்தையை நான் அதிகமாக காத்து கொண்டேன், அவருடைய வாயின் வார்த்தை. இப்போ யோபு சொல்றாரு பாருங்க, நான் இவ்வளவு வார்த்தையில நான் என்ன பண்ணேன்? ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுல. அதனாலதான் பாருங்க, யோபு சன்மார்க்கன், யோபு நீதிமான், யோபுவோட ஆசீர்வாதம் பயங்கரமா இருந்துச்சு. அவன் பெரியவனா இருந்தான் அந்த தேசத்துல, பெரியவனா. காரணம் என்ன? தேசத்துல பெரியவனா யாரு இருக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு முடிவுடுங்க. யோபு 23:12 இப்படி சொல்லுது பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். வார்த்தையை அதிகமா நீங்க காத்துக் கொள்கிறவர்களா இருந்தீங்கன்னா யோபுவின் முந்தின நிலைமையை பார்க்கல, பிந்தின நிலைமை ரெட்டிப்பா இருந்தது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். இதே மாதிரிதான் பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. பேதுரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட, நல்ல மீன் பிடிச்சவர் தான், எப்பயும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட, ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல போடு அப்படிங்கிறார். உடனே பேதுரு சொல்றாரு, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுறேன். யார் வார்த்தையின்படி போடுறேன்? ஆனாலும் உங்க வார்த்தையின்படி, இயேசுவின் வார்த்தையின்படி. நீ எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்க? இயேசுவின் வார்த்தையின்படி செஞ்சா நடந்தது என்ன? 2 போட் அமிழத்தக்கதான மீன். எலியா தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது தேசமே பஞ்சம், எலியாவுக்கு செழிப்பு. பேதுரு இதுவரைக்கும் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு நடக்கல. இயேசுவின் சத்தத்தை கேட்ட பொழுது 2 போட்டுகள் அமிழத்தக்கதாக மீன். இன்னைக்கு சொல்றேன், வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, உட்கார்ந்து பிரசன்னத்துல உட்கார ஆரம்பிங்க, வார்த்தையை ஆபரேட் பண்ண ஆரம்பிங்க. வார்த்தையை நம்ப வேண்டும். ஆபிரகாம் நம்பினார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, வார்த்தையை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வார்த்தையை பிடிச்சிக்கிற வேளையில குறைவு இருந்துச்சு, போட்ல ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருந்துச்சு. இயேசுவின் வார்த்தையை கேட்ட பொழுது 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், நிரம்பத்தக்கதான ஆரோக்கியம் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஜீசஸ் 1 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுற வேளையில் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினால். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்க இல்லையா, இது ஒரு மனுஷர் பேசுறது இல்ல, இது தேவ வசனம்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்ற வேளையில அவங்க இது மனுஷ வசனம்னு யோசிக்கல, இது தேவ வசனம் என்று ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பேலன்ஸ் செய்கிறது. இன்னைக்கு சொல்றேன், இந்த வசனத்தை சொல்றேன், 1 தெசலோனிக்கேயர் 2:13 தேவ வசனத்தை அவங்க மனுஷ வசனமா நினைக்கல, சொன்ன வார்த்தையை மனுஷ வசனமா நினைக்கல, இது தேவனே பேசினார்னு நினைச்சனால இப்ப சொல்றாரு, அது தேவ வசனம் தான், தேவ வார்த்தை தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நல்லா கணிச்சுக்கோங்க,
இந்த வேலையில இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இந்த வசனம் இது நீங்க மனுஷ வசனம் நினைச்சீங்கன்னா, மனுஷ வார்த்தை நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. இது தேவ வார்த்தைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெய்யாகவே அது பலனை தருகிறது. மெய்யாகவே அது பலனை தருகிறது. அதே போல இந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றார். ஒவ்வொரு சூழ்நிலை தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 17:1 சொல்லுது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொன்ன வேளையில உத்தமனா நடந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்றார். முதல்ல நான் சொல்றேன், விசுவாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா வார்த்தைகளும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட அந்த வார்த்தைகளை நம்பணும். இப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளா இருக்கிற வேளையில பிசாசு ஓடி விடுவான். தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. தேவனுக்கு முன்பாக நின்னாதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு முன்பாக நின்னா எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. பாருங்க, இவரா யார்? எலியா ஒளிச்சு இருக்கிறாரு. ஆகாபுக்கு ஏசபேலுக்கு பார்த்து ஒளிச்சு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படிங்கிறாரு. 1 ராஜாக்கள் 17:1 இவருக்கு இப்போ ஒரு தைரியம் வருது பாருங்க, ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இப்ப இவர் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாக்கு ஒரு வைராக்கியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டார். யோபு உத்தமனாக நடந்து கொண்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்க நிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல மழையை பொழிய பண்ண முடியும், மழையை நிறுத்தவும் முடியும். மழையை பொழிய பண்ண முடியும், மழையை நிறுத்தவும் முடியும். ஏன்னா நம்மை போல் பாடுள்ள எலியாதான் இந்த எலியா. ஆனா தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள், நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறது உங்களுக்காக. இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் மழையை பொழிகிறது உங்களுக்காக. மழையை பொழிய பண்ணுகிற கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார். இளைய குமாரன் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப தகப்பன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதுவரைக்கும் தகப்பன் பின்னாடி நிக்கிற வேளையில எல்லாம் அழிஞ்சு போச்சு. தகப்பன் முன்னாடி வந்த உடனே தகப்பன் கட்டி அணைச்சி நடந்தது என்ன தெரியுமா? தகப்பன் முன்னாடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்காத ஆசீர்வாதம், ஆகாரம், விலை உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், செருப்பு எல்லாம் விலை உயர்ந்தது. தகப்பன் முன்னாடி வாங்க. இன்னைக்கு சொல்றேன், இளைய குமாரன் தகப்பன் முன்பாக வந்தான். வந்த நேரத்துல ஒரு நல்ல கேரக்டர்ல வரல. நான் வேலைக்கார மாதிரி வாரேன்னு தான் சொன்னான். ஆனா வந்து நின்னது யாரு முன்னாடி? தகப்பன் முன்னாடி வந்திருக்கிறான். நான் சொல்றேன், கேரக்டர் மோசமா இருக்கலாம், நீங்க வந்திருக்க தகப்பன் முன்னாடி வந்திருக்கிறீங்க. கெட்ட குமாரன் தகப்பன் முன்னாடி வந்த பொழுது அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு மோதிரம், அவன் கால்களுக்கு பாதரட்சை, அங்க நடந்த களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. தகப்பன் முன்னாடி வாங்க, ஐஸ்வர்யம் வரும். தகப்பன் முன்னாடி வந்தா வேலைக்கார சிந்தனை மாறும். தகப்பன் முன்னாடி வருகிற வேளையில வியாதிகள் மறையும். இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கும். இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கும். இந்த இளைய குமாரன் இழந்தான், ஆனா திரும்ப கிடைச்சிச்சு. இன்னைக்கு சொல்றேன், இழந்த எல்லாத்தையும் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு திரும்ப மீட்டு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஜீசஸ் யரவலவன். பாருங்க, சகரியா எலிசபெத் 2 பேரும் ரொம்ப வயதானவங்க, ரொம்ப வயதானவங்க. குழந்தை இல்ல, வயதானவங்க, 80 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. பாருங்க, ஆனா அவர் நிக்கிற இடம் எங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் ஒரு ஆசாரியர். அவர் நிக்கிற இடம் தேவனுக்கு முன்பாக நின்றார். லூக்கா 1:10 தூபம் காட்டுகிற வேளையில் தேவனுக்கு முன்பாக தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? வயதா இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். இவருக்கு ஒரு குறைவு என்ன தெரியுமா? குழந்தை இல்லை. 80 வயசு ஆயிடுச்சு. சகரியா எலிசபெத்துக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, 80க்கு மேலன்னு சொல்றாங்க. ஆனா குழந்தை இல்ல. தூபம் காட்டுகிற வேளையில், தூபம் காட்டிய வேளையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் வந்திருக்கிறாரு. தூபம் காட்டி ஜெபிக்கிற வேளையில, தேவனுக்கு முன்பாக நிக்கிற வேளையில ஒரு தூதன் வந்திருக்கிறாரு. சகரியா பயப்படாத, சகரியாவை பயப்படாத. தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்க வேண்டுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சகரியாவை தூபம் காட்டி முன்னாடி செபிக்கிற சகரியாவை, வயசு ஒருவேளை 80 ஆயிருக்கலாம், வயசு ஒருவேளை 90 ஆயிருக்கலாம்,
ஆனா உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பயப்படாத சொல்றாரு, பயப்படாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயர் விடுவாயாக. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். இவ்வளவு நாள் 80 வருஷம் துக்கம், 80 வருஷம் துக்கம். தேவன் முன்பாக வந்து தூபம் காட்டுற வேலையில தேவதூதன் வந்து சொல்றான், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யோவானின் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிற சபகரியா பிள்ளை பெரியவனா இருக்கான். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு நிக்கிறீங்க, இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்கிறீங்க. நீங்க நிக்காம வந்து கேட்கல, இன்னைக்கு நீங்க தூபம் காட்டி விசுவாசிச்சுட்டு இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க சந்ததிகள் பெரியவர்களா இருப்பார். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், மனுஷனுக்கு முன்பாக இல்ல. பிரதர் சிஸ்டர், இங்க போட்டிருக்குது யோவான் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். ஒண்ணு தெரியுமா, இந்த யோவான் தான் இயேசுவுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். எப்ப இயேசு யோவானை சந்தித்தாரோ அதற்கு அப்புறம் தான் இயேசு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். யோவான் கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பார்க்காத நன்மைகளை பார்க்க போறீங்க, அனுபவிக்காத நன்மைகளை அனுபவிக்க போறீங்க, காணாத நன்மைகளை பார்க்க போறீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் என் லைஃப்ல நடக்க போகிறது. இது நிச்சயம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். காணாதவைகளை நம்பி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். எஸ், சங்கீதம் 16:8 இப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். சொல்றேன், எல்லா சூழ்நிலை கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோ. உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்கு முன்பாக வச்சுக்கோ. எல்லா சூழ்நிலை கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வச்சுக்கோங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன். எப்பவும் கர்த்தரை உங்க முன்னாடி வச்சா என்ன தெரியுமா நடக்கும்? நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆண்டவரே, எப்பொழுது நீங்க என் முன்னாடி இருக்கிறீங்கப்பா, எவ்ரி சிச்சுவேஷன்ல என் முன்னாடி இருக்கிறீங்க. நான் அசைக்கப்படுவது இல்லை. எங்க சர்ச்சில் ஜானகின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க பாருங்க. நான் ஆரம்பத்தில் இந்த ஊழியத்துல வந்து 2வது மாசம் அப்போ இவங்க நம்ம மீட்டிங் நடத்துறது கேள்விப்பட்டு, அப்ப நான் ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். கேன்சர் 4th ஸ்டேஜ், நடக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. ஜோம் பண்ணேன் பாருங்க, கர்த்தரை நான் ஏன் முன்னாடி வச்சிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தரை ஏன் முன்னாடி வச்சிருக்கிறேன். அவங்க கேன்சர்ல வந்திருக்க, நம்ம மேல அந்த வல்லம் இருக்கு பாருங்க. நீங்க, நான் சொல்றேன், ஜெபிக்கிறவர்கள் மேல ஒரு வல்லம் இருக்கு. பேதுரு நிழல் பட்ட அற்புதம் நடந்துச்சு. நம்ம பேர் ஜானகியம்மா தூக்கிட்டு வந்தாங்க. டாக்டர் டேட் குறிச்சிட்டாரு, இன்னும் 1 மாசம் கூட அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு. நடந்தது என்ன தெரியுமா? அன்னைக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அபிஷேகத்துல கீழே விழுந்தாங்க. இன்னைக்கு 1.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கேன்சர்ல நல்லா இருக்கிறாங்க. அசைக்கப்பட முடியாது. ஒருவேளை சிலதெல்லாம் அசைக்கப்பட்டிருக்கலாம். சரியா நீங்க வார்த்தையை கேட்கிற வேளையில அசைஞ்சதெல்லாம் திரும்ப வரும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. என் முன்னாடி வச்சிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டான். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக தேவனை விசுவாசித்தான். எஸ், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாம், தேவனுக்கு முன்பாக நின்ன சகரியா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அவர்கள் குறைவுல இருக்க முடியாது. அவர்கள் எப்பேற்பட்ட குறைவுல இருந்தாலும் சரி, அந்த குறைவை என் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, எசேக்கியா ராஜா இருக்கிறார். எசேக்கியா ராஜாக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சனகரிப்பு அப்படிங்கிற ஒருத்தன், அசிரியா ராஜா, அவன் திரளான லட்சம் ராணுவத்தை வச்சிருக்கிறான். இந்த யூதா இது ஒண்ணுமே கிடையாது. அவனை பார்த்தா வந்தானா சின்ன பின்னமாக்கிடுவான். இப்போ வந்து ரொம்ப அநியாயமா பேசிட்டு போறான். சனகரிப்பு ரப்சாக்கனை வந்து ரொம்ப அநியாயமா பேசிட்டு போறான். ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலையில எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தரை முன்னாடி வைத்தார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தரை முன்னாடி வைத்திருந்தார். 2 ராஜாக்கள் 19:14 எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக எங்க நிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, வாழ்வுமா சாபமாங்கிற பிரச்சனை. ஆலயத்துல இருந்த எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டான். தங்கம் எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் தூக்கி, ஆனாலும் விடல, சனகரிப்பு விடல. நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கு ராத்திரி எப்போ எசேக்கியா ராஜா ஆலயத்துல போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றானோ அன்றைக்கு நடந்தது என்ன தெரியுமா? அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியா பாளையத்தில்
1,85,000 பேரை சங்கரித்தான். காலையில பார்த்தா எல்லாரும் செத்தவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன? பெரிய பிரச்சனை தான், பெரிய போராட்டம் தான். சனகரிப் பெரிய டீம் தான், அசீரியா பெரிய டீம் தான். ஆனா நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிற எசேக்கியா ராஜா பத்தி சொல்லி இருக்குது. அந்த யூதாவிலேயே அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் தேவன் மேல் நம்பிக்கை வச்சது யாருமே இல்லையா? அப்படி நம்பிக்கை வைத்த ஒரு எசேக்கியா ராஜாக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி அந்த ராணுவத்தில் இருக்கிற 1,85,000 பேரை வெட்டி போட்டான். சனகரிப்பையும் அவன் சொந்த பையன் கொண்டு போட்டான். நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக நிக்கிற பிள்ளைங்களுக்கு முன்பாக ஒண்ணும் வாய்க்காது. அது சனகரிப்பா இருக்கலாம், ரப்சாகேயா இருக்கலாம், திரளான ராணுவமா இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக ஒண்ணும் வாய்க்காம போயிடும். எஸ், உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஒண்ணுமே வாய்க்காம போயிடும். எதெல்லாம் இருக்குதோ எல்லாம் இல் பொருளாய் மாறிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த சனகரிப்பு செத்து போயிட்டான். ராணுவ பலம் 1,85,000 பேரை ஒரே தேவதூதன் காலி பண்ணான். தேவனுக்கு முன்பாக நின்னீங்கன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த வியாதி காலியா போயிடும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற கடன் பிரச்சனை எதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு தேவன் அதை மாற்றி போடுவார். அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறார். இதே எசேக்கியா ராஜா தான். அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துல போட்டிருக்கு. மரணத்துக்கு ஏதுவான வேதியில இருந்தார். இந்த மரணத்துக்கு ஏதுவான வேதியில இவர் வந்து மருத்துவரையோ வைத்தியரையோ பார்க்க போகல. தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்ட்டாரு, நீங்க மற்ற காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனா இவரு அந்த நேரத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னப்ப ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது மரணத்துக்கு ஏதுவான வேதியிலிருந்து எசேக்கியா ராஜாவை தேவன் மீட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள் பெரியவனா இருப்பார். சாமுவேல் தேவனுக்கு முன்பாக நின்றவன். சாமுவேல் தேவனுக்கு முன்பாக இருந்தவன். அதனால சாமுவேல் தேவனுக்கு முன்பாக இருந்தனால தான் முதல் பெயர்சபா மற்றும் சாமுவேல் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவனா இருந்தான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பார்கள். இன்றைக்கு அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேவன் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கு தருவார். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டா. இப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 20:17 நடக்குது. ஆபிரகாமுடைய மனைவியின் சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாரின் கற்பங்களை அடைத்தார். இப்ப பாருங்க, அபிமெலேக்கின் வீட்டுல இருக்கிற எல்லாரோட கற்பமா அடைஞ்சிருக்கு. எல்லா கற்பமும் அடைஞ்சிருக்குது. ஆபிரகாம் தேவனை நோக்கி ஆண்டவர் ஆபிரகாம் அபிமெலேக்கோட அந்த அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிற வேளையில ஆபிரகாம் தேவனை நோக்கி அபிமெலேக்குக்காக ஜெபித்த வேளையில அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. காரணம் என்ன? சாராளை நிமித்தம் அவங்க எல்லா கற்பமும் அடைஞ்சிருக்குது. ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அவர்களின் சிறையிருப்பு மாறினது. யாரோட சிறையிருப்பு? அபிமெலேக்கின் சிறையிருப்பு மாறினது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில மற்றவர்களின் சிறையிருப்பு மட்டும் மாறாது, உங்க சிறையிருப்பு மாறும். காரணம் என்ன தெரியுமா? அதே அடுத்த அதிகாரத்துல சொல்லி இருக்குது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரின் கடாட்சமானார். அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிற வேளையில ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்குது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில ஆபிரகாமோட குட் கேரக்டர் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபித்தான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில உங்க சிறையிருப்புகள் இயேசு நாமத்துல மாறுகிறது. ஆபிரகாம் மற்றவர்களுக்காக அபிமெலேக்குக்காக ஜெபித்த பொழுது அடுத்த அதிகாரத்துல சொல்லியிருக்கு 1வது வசனத்துல, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தர். நான் சொல்றேன், ஆபிரகாம் சாராளுக்கு செய்தவர் அவர்களுக்கு மட்டும் செய்ய மாட்டார். உங்களுக்கு இன்னைக்கு கடாட்சமாகிற நாள். ஆசீர்வாதம் கடாட்சமாகிறது, ஐஸ்வர்யம் கடாட்சமாகிறது, நன்மைகள் கடாட்சமாகிறது. எது நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு அதெல்லாம் கடாட்சம் உருவாகிறது, கன்சீவ் ஆகிறது. யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42:10 பாருங்க. யோபு தன்னுடைய சிநேகிதரின் சிறையிருப்புக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். நடந்தது என்ன? யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நான் சொல்றேன், யோபுவின் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர்.
இன்னைக்கு உங்க சிறையிருப்பை மாற்றுகிறார். யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற எல்லாரும் நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுங்க. ஆபிரகாம மாறி, யோபுவை மாறி, இந்த யோசேப்பை மாறி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுங்கள். பாருங்க, யோசேப்பு போத்திபார் வீட்டுல இருக்கிறாரு. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரை ஆசீர்வதித்தார். நடந்தது என்ன? அதே போத்திபார் கொண்டு போய் சிறைச்சாலையில் தள்ளி விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? இப்ப சிறைச்சாலை தான். ஆனா எந்த போத்திபார் சிறைச்சாலையில் தள்ளினாரோ இப்ப நடந்தது என்ன? அதே தேசத்துல எகிப்துக்கே தேவன் அதிபதியாக மாற்றினார். யோசேப்பு கர்த்தர் இருந்தா. அதே போலதான் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பிணியாளிகள் படுக்கையில் மேல் கட்டில்களின் மேல் கிடத்தி நடந்து போகையில், அப்போஸ்தலர் 5:15, நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். இப்போ பேதுரு அப்போஸ்தலர்கள் நிழல் யார் மேல எல்லாம் படுதோ அவர்களுக்கெல்லாம் சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல நிழல் மட்டும் கிடையாது, இந்த வார்த்தையை சுகத்தை கொண்டு வரும். பேதுரு நிழல் பட்டு அநேகருக்கு சுகம் உண்டானது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில தேவன் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். தேவன் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். எஸ், வார்த்தையில ஒரு மாற்றம் உண்டாகும். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், இனி நீ ஆபிரகாம் என்ன, இனி உன் பேர் ஆபிரகாம் கிடையாது. சாராளை பார்த்து சொல்றார், இனி நீ சாராள்ங்கிற பேர், ஆபிரகாம்ங்கிற பேர் ஆபிரகாம், ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். சாராளை பார்த்து சொல்றாரு, சாராயை பார்த்து சொல்றாரு, இனி நீ சாராய் கிடையாது, ஆபிரகாம், சாராள். என்ன காரணம்? நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனும் தாயும் அப்படின்னு வார்த்தையை மாத்துறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாயின் வார்த்தை மாறட்டும். பேர், அவங்களை உச்சரிக்கிற பேர் மாறுது. ஏன்னா இதுவரைக்கும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனும் தாயும் கிடையாது. இப்போ பேர் மாறுது, வார்த்தை மாறுது. நான் சொல்றேன், உங்க வாயின் வார்த்தைகள் மாறுகிற வேளையில திரளான ஆசீர்வாதத்துக்கு தகப்பன் தாயாய் மாறுவீர்கள். திரளான தகப்பன், திரளான ஆசீர்வாதத்துக்கு. இப்போ யோபு வாயில ஒரு நெகட்டிவா ஒரு வார்த்தை வருது பாருங்க. இதோட நான் நீசன் சொல்றாரு, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பேசுறாரு. நான் நீசன் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, 2 வாட்டி பேசிட்டானே என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, எப்பவுமே உங்க வாயில நீசன், நான் புழு, நான் குப்பை, இப்படி இந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவர், நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள். எப்பவுமே உங்க வாயில இந்த எதிர்மறையான வார்த்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து மாத்திடுறாரு. இது வரைக்கும் அவன் ஒரு குறைவான மனப்பான்மையில இருக்கிறான். ஒரு குறைவான மனப்பான்மையில இருந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபிரகாம், நீ சாரா இல்ல சார், அப்படி பேரை மாத்துறாரு. பேரை மாத்தின உடனே அவங்க சிந்தைகள் மாறுகிறது. நான் சொல்றேன், உங்க சிந்தைகள் மாறட்டும், உங்க வார்த்தைகள் மாறட்டும். இங்க யோபு நெகட்டிவா பேசுறாரு, ஆனா யோபு 42ல சொல்றாரு, இப்போ நெகட்டிவா பேசுற வாயில ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை வருது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைபடாது அப்படின்னு சொன்ன உடனே இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா திரும்ப கிடைச்சு. இன்னைக்கு உங்க வாயின் வார்த்தைகள் மாறட்டும். யாராவது போன் பேசினா, ஐயோ நான் சுகர்ல நான் பிரச்சனையில இருக்கிறேன், நான் போராட்டம், நெகட்டிவா பேசாதீங்க. சுகரே எனக்கு இல்ல, விசுவாசமா பேசுங்க. எந்த வியாதி இருக்குது இன்னைக்கு, அந்த வியாதி எனக்கு இல்ல, என்னை இது மேற்கொள்ள முடியாது, கடன் இல்ல. பாசிட்டிவா பேசுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் பேரை மாத்துறாரு. எதுக்கு தெரியுமா? உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே போட்டோம், எதிர்மறையான கழிவுகள் வெளியே போட்டோம். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தாய். பேரை மாத்துறாரு. பேரை மாத்துறது அவர்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வருது. இன்னைக்கு சொல்றேன், உங்க பேரு மாறுது. நான் ஐஸ்வர்யவான், நான் ஆரோக்கியமானவன், நான் மகிழ்ச்சியாய் வாழ்கிறவன், நான் சந்தோஷமா இருக்கிறவன். என் பேரை மாற்றுகிறார் என் தேவன். சகலத்தை செய்ய வல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே நடந்தது என்ன தெரியுமா? எல்லாம் இழந்தது எல்லாம் திரும்ப வந்துச்சு. இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். இதே மாதிரிதான் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. எரேமியா 1வது அதிகாரத்துல எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து, நீ பிறக்க முன்னாடியே உன்னை தெரிஞ்சுட்டேன் மகனே எரேமியா, உன்னை தீர்க்கதரிசிகளுக்கு, ஜாதிகளுக்கு நீதான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் தெரிஞ்செடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவர் பேசுறாரு பாருங்க, நெகட்டிவா பேசுறாரு பாருங்க. நல்லா கொஞ்சம் ஆண்டவர் பாசிட்டிவா பேசுறாரு, இவர் நெகட்டிவ்
நெகட்டிவா பேசுறது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் சொல்ல. நான் ஒரு சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன் மகனே, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நான் சிறு பிள்ளை அனுப்புறது, நான் தாயின் கருவுல உருவாக முன்னே உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணேன், வெளிப்படும் பண்ண உன்னை பரிசுத்தம் பண்ணிடுறான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீங்க சாதாரணமானவர் கிடையாது. எரேமியாவை மட்டும் தெரிந்தெடுக்கவில்லை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிறு பிள்ளை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன். எரேமியா, நான் உன்னை அனுப்புறேன், நீ திரளாய் பெருகுவாய், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணி. வசனம் சொல்லுது பாருங்க, நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணி. நீங்க பேசுறது எல்லாம் எழுதப்படுது. இன்னைக்கு உங்க வாயில நல்ல வார்த்தைகள் வரட்டும். ஆபிரகாமோட பேர் ஆண்டவர் மாத்தினது காரணம் என்ன தெரியுமா? எதிர்மறையா இனி நீ இருக்காத, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்ப இப்பவே உனக்குள்ள அந்த எண்ணம் வரட்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க எண்ணங்கள் மாறட்டும். நீங்க யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அசாதாரணமான காரியம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. எஸ், விசுவாசம் உண்டாகணும், வார்த்தையை நம்பணும், தடைகள் உடைய, வார்த்தையை நம்பணும், தடைகள் உடைய, எல்லா தடைகளையும் தேவன் மாற்றுவார். எலியாவை மாதிரி தேவனுக்கு முன்பா நிக்கணும், ஆபிரகாம் மாதிரி தேவனுக்கு முன்பா நிக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க வாயின் வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும், இருதயத்தின் நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். எல்லா வார்த்தைகளும் மாற்றப்படுகிற வேளையில இயேசுவின் வாயில கிருபை உள்ள வார்த்தைகள் வந்துச்சுதான். இயேசுவின் வாயில எப்பொழுதுமே கிருபையின் வார்த்தை தான் வந்துச்சுதான். அவருடைய வார்த்தை வல்லமையா இருந்துச்சுதான். லூக்கா 4:22 சொல்லுது பாருங்க, எல்லாரும் அவருடைய நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்ட. இயேசுவின் வாயில கிருபை உள்ள வார்த்தை வந்துச்சுதான். அந்த வார்த்தையை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்க சொல்றேன், அந்த வார்த்தைகள் உங்க வாயில, உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். கிருபையுள்ள வார்த்தையை பேசுங்க, மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. இயேசு கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஈவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. 36வது வசனம், இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்படுகிறதே. உங்க வாயில ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வல்லமையான வார்த்தையா இருக்கணும், அது அதிகாரமான வார்த்தையா இருக்கணும். அசுத்த ஆவிகளும் ஓட வேண்டும். இன்னைக்கு சொல்றேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு பிசாசு உங்களை தொட முடியாது, ஒரு அசுத்தாவிகளை உங்களை தொட முடியாது. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்க்காத நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க, அனுபவிக்காத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போறீங்க, காணாத நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்க்கல, இன்னைக்கு நான் சிலதை பார்க்க போறேன். விசுவாசம் காணப்படல, இதுவரைக்கும் காணப்படாத கொண்டு வருகிற விசுவாசத்தை எனக்கு தேவன் தராரு. என்னை நம்ப பண்ணுகிற வார்த்தைகளை நான் பேச போகிறேன். தகப்பன் முன்னாடி வந்து நிக்க போறேன். மற்றவங்களுக்காக செபிக்கிற வேளையில தேவன் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். எஸ். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக உங்கள் காணிக்கைகளை, உங்க பொருளாதாரத்தை எங்க ஊழியத்துல நீங்க விதைக்கலாம். விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும். நிறைய பேர் விதைக்கிறீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்ரீலங்காவில் விதைக்கிறவங்க மட்டும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் வேற ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் விதைக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் நான் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தரேன். மற்றவங்களுக்கு வேற எல்லா நாட்டில இருந்து விதைக்கிறவங்க நீங்க ஜிபே, போன்பேல நீங்க விதைக்கலாம், அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல விதைக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக இந்த ஊழியர் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணும் விதமாக விதைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, விதைக்கிறவங்களுக்கு விதை பெருகும். விதைக்கிற நம்பர் ஜிபே போன்பே நம்பர் 9042550929 9042550921. இந்த நம்பருக்கு உங்க பொருளாதாரத்தை நீங்க விதைக்கலாம். அது போல லைவ்ல நீங்க பாக்குற பிள்ளைங்க, இது 100 நாள் ஜெபம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த ஜெபம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரும். இந்த 100 நாள் ஜெபம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஜெபம் என்ன செய்யும், தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் அந்த லைக் பட்டன் இருக்கு, ஒரு கை பட்டன் இருக்கு பாருங்க, அதை அழுத்துங்க. இது அழுத்தினாதான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் சொல்றாங்க, இந்த அக்கா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ஸ்டோரி வச்சாங்க, இதை பார்த்து தான் நான் உங்க ஊழியத்தில் இணைஞ்சேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் அப்படின்னு. வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டும் இருக்காதீர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற வேளையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பெற்ற ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். அதனால இந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இணைஞ்ச எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கிறேன்.
கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஜிபேல அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு அனுப்புங்க. 90 42 55 09 29 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். இப்ப நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்துல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட என்னோட இந்த லைவ்ல இணைஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கனமண்டமாக இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள், விதைத்திருக்கிறார்கள். இவர்கள் விதைத்த விதை பல மடங்கு திரும்ப வரட்டும். 1000 மடங்கு திரும்ப கொடுங்க. விதைக்கிறவளுக்கு விதை பெருகும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல இந்த வார்த்தையை கனமண்டும் விதமாக எங்க ஊழியத்தில் இவங்க கொடுக்குறாங்க, விதைக்கிறாங்க. 1000 மடங்கு திரும்ப வரட்டும். இன்னைக்கு இணைஞ்ச பிள்ளைகளுக்கு எதெல்லாம் குறைவா இருக்குதோ அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். இன்றைக்கு இவர்கள் பார்க்காத நன்மைகளை பார்க்க போறதுக்காக நன்றி. அனுபவிக்காத நன்மைகளை இவர்கள் அனுபவிக்க போறதுக்காக நன்றி. காணாத நன்மைகளை இவர்கள் காண போறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மைகள் வரட்டும். வானம் இவர்களுக்காக திறக்கப்படட்டும். உயர்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், மகிழ்ந்திருப்பார்கள். இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.